ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி வயர் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பெரிய சைஸு மூடி போட்ட பேக்கோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய சைஸுங்க. வாங்க மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதில் நீளம் 40 நாட் போட்டிருக்கேன். நீளம் மட்டுமே 40 கட்டு வயர் எடுத்து போட்டிருக்கேன். இன்ச்சு அளவில் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு நீளம், 17 இன்ச்சு, கட்டு வயர் 40 வரும். அகலம் 19 போட்டிருக்கேன். இன்ச்சில் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வரும். இன்ச்சு அளவில் பார்த்திங்கன்னா 8 வரும். நாட்டில் 19 நாட் போட்டிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 31 லைன் போட்டிருக்கேன். ஹைட்டு 31 லைன் போட்டிருக்கேன். இன்ச்சு அளவில் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. இந்த ஹைட் மட்டும், இந்த 31 லைன் ஹைட்டு மட்டும் 12 இன்ச்சு இருக்குது. மூடி நம்ம எப்போதும் போல் மூடி போட்ட பேக்குக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி நான் இந்த சைடு 7 லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 7 லைன் கொடுத்துருக்கேன். நான் இந்த மூடி, இந்த நீளம், இந்த மூடி ஒவ்வொரு சைடும் 12 லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 12 லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் 12 லைன் கொடுத்துருக்கேன். ஹேண்டில் நம்ம டைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பால் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த ஹைட்டுக்கு, அந்த டைட் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நானே வயர் அளந்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்கள் டைட்டு எப்படி வருதோ, உங்கள் பேக்குக்கு எந்த மாதிரி டைட்டு எந்த அளவு பத்துதோ அதுக்கேற்ற மாதிரி 2 அடி 3 அடி அந்த மாதிரி வயர் அளந்து இந்த மாதிரி லாக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்டில் அளவு பார்த்திங்கன்னா நான் இங்கே அடியிலருந்தே மேலே வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு வயர் எப்படி அளக்கணும் அப்படின்னா, வயரை எடுத்து 2ஆக மடிச்சுட்டு இந்த ஹைட்டு நமக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஹைட்டு எந்த அளவுக்கு மேலே ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வயரை வச்சு இப்படியே ரெட்டையாக மடித்து வச்சு அளந்துக்கிறணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக இப்படியே வச்சு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்படி தான் வயர் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வயர் அளந்து எடுத்துக்கிறணும். அதிலே நான் உள்ள 10 வயர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ரெட்டையாக வச்சு அளந்து எடுத்துட்டு அதே 10 வயர் கட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உள் வயர் 10 வயர் கொடுத்துருக்கேன். வெளி வயர் அதே மாதிரி தான். நீங்கள் அளந்து எடுத்த அந்த வயரையே அளந்து டபுள் மடங்காக எடுத்துக்கிறணும். இப்போ நீங்கள் இது ஒரு 10 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நம்ம அளந்து கொண்டு வரது நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம இங்கேருந்து ரெட்டையாக மடித்து வச்சு அளந்து இங்கே வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வைக்கிற வயர் ஒரு 10 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வயரை டபுளாக எடுத்துக்கிறணும், ஓகேங்களா? இப்போ ஒரு 9 அடி இருக்குது அப்படின்னா 9 9 18, ஓகேங்களா? அப்போ 18 அடி வரும். ஒரு ஹேண்டிலுக்கு வெளி வயர் 18 அடி வரணும். நான் 2 வயர் ஹேண்டில் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த அளவு நான் குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி மெஷர் பண்ணக்கூடாது. நம்ம வயரை ரெட்டையாக மடித்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுக்கிறணும். வச்சுட்டு அந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்துட்டு அதிலேருந்து டபுள் மடங்கு தான் நம்ம வெளி வயர் எடுக்கணும், ஓகேங்களா? ரொம்ப பெரிய சைஸ் பேக்குங்க இது. இந்த மாதிரி பேக் உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.